வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாரகம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தங்களது கிரகத்திலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு ஹிருதயத்திலே உள்வாங்கிக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகஷஷ்டிதம சர்க்கமானது 61. கும்பகர்ண விருத்த கதனம். அதாவது கும்பகர்ணன் அந்த தெருவீதியில், இலங்கை பட்டணத்தில் திருவீதியில் அவன் நடந்து போயின்னு இருக்கும் பொழுது பதில் சுவரை விட ரொம்பவும் உயரமாக இருக்கான், வானத்தை தொடுற அளவுக்கு இருக்கான் அவனுடைய உயரமானது. அதை ராமபிரான் பதில் சுவருக்கு அண்ணண்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அதை பார்க்கிறார். பார்த்துட்டு விபீஷணன் கிட்ட கேட்குறார், யார் இவன்ட்டு. அதற்கு விபீஷணன் கும்பகர்ணனுடைய விஷயங்கள் அனைத்தையும் பற்றி ஸ்ரீ ராமபிரானிடம் விளக்கினாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரவசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலட்சுமண நம சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகஷஷ்டிதம சர்க்கமானது 61. கும்பகர்ண விருத்த கதனம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் விபீஷணன் கிட்ட கும்பகர்ணனை பார்த்து இவன் யார் அப்படின்னுட்டு கேட்குறார். அதற்கு விபீஷணன் கும்பகர்ணனை பற்றி ஸ்ரீ ராமபிரானிடம் விளக்கமாக சொன்னானாம். இந்த தலைப்பிலே ததோ ராமோ மகாதேஜ தனுராதாய வீரியவான் கிரீடினம் மகாகாயம் கும்பகர்ணம் ததர்சகா. அப்போ என்ன பண்ணாரோ அந்த சமயத்தில் மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கையில் வில்லை எடுத்துக்கொண்டு யாரோ ஒருத்தர் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி தலையில் முகோடம் அணிந்தவனும் பேரோட கொண்டவனும் கும்பகர்ணனை பார்த்தாராம். தம் திருஷ்டுவா ராட்சசஸ்திரீடம் பர்வதாகார தரிசனம் கிரமமாணம் இவாகாசம் புரா நாராயணம் பிரபும் சதோயாம் புத சங்காசம் காஞ்சனாங்கத பூஷணம் திருஷ்டுவா புன பிரதுத்ராவ வானராணாம் மகாசமூஹு.
ரொம்பவும் பெரிய ஒரு மலையை போல தோற்றம் உள்ளவனும் இருக்கானே, யாரோ ஒருத்தன் போகிறானே. இது எப்படி இருந்தது தெரியுமா? கிருதயுகத்தில் திரிவிக்ரம அவதார காலத்தில் ஸ்ரீ நாராயண பெருமாள் ஆகாயத்தை வந்து ஒரே அடியால் அளந்தார். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயண போல இருக்கக்கூடியவனும் பயங்கரமாக அடியெடுத்து நடந்து வரக்கூடியவனும், அதாவது கார்காலத்தில் மேகமானது ஒரே கருமையாக இருக்கும், அதுபோல் நீருண்ட மேகம் போல கரு வண்ணத்தோட ஒளி வீசக்கூடியவனும், பொன்னால் ஆன தோல்வளைகள் அணிந்தவனுமான அந்த அரக்க பெருந்தகையை வந்து பார்த்து பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானர பெரும் படைகள்லாம் என்ன பண்ணித்தான், நாலா பக்கங்களையும் சிதறி ஓடி போனாலாம். வித்ருதாம் வாகினியும் திருஷ்டுவா வர்தமானம் ச ராட்சசம் சவேஸ்மயமிதம் ராமோ விபீஷணம் உவாசகா. இந்த மாதிரி வானரப்படைகள்லாம் விரண்டு ஓடுறதையும் அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் முன்னேறி வருவதையும் பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியமடைந்த ஸ்ரீ ராம்பிரான் விபீஷணனை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, கோசௌ பர்வத சங்காச கிரீடி ஹரிலோசனா லங்காயாம் திருஷ்யதே வீரா சவேத்யுதிவ தோயதா. ஒரு ராமபிரான் கேட்குற, வீரனே, மகாவீரனே விபீஷணா, மலை போன்ற ஒரு உருவமும் தலையில் கிரீடம், அவனுடைய கண்களானது எப்படி இருக்குன்னா கபில நிற கண்கள். கபில நிறம்னாக்கா அது ஒரு விஷத்தன்மை உள்ள கண்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பிரமாதமான டார்க் கலரில் இருக்கக்கூடிய நீல கலர், ப்ளூ, டார்க் ப்ளூன்னு சொல்கிறது. அது மின்னலுடன் கூடிய மேகம் போன்ற தோற்றமுடையவன் வந்து ஒருவன் வந்து இந்த இலங்கையில் வந்து நான் பார்க்கிறேனே, எனக்கு காணப்படுகின்றானே, அவன் யாரு அப்படின்னு விபீஷணன் கேட்டாராம் ராமபிரான். ஏவம் பிருத்திவியா கேது பூதோசௌ மகானே கோத்ர திருஷ்யதே யம் திருஷ்டுவா வானரா சர்வே உத்தரவந்தி ததஸ்ததா. இந்த மண்ணுலகில் பூமியில் தனிப்பெரும் பெருமை படைத்தவனாக அதோ உயர்ந்த நிற்கிறானே, துவஜஸ்தம்பம் போல. கோவிலெல்லாம் கொடிமரம் தான் பெருசாக இருக்கும். அதை போல விளங்கக்கூடிய ஒருவன் வந்து என்னோட கண்ணில் வந்து காணப்படுறானே, அவனை பார்த்துட்டு வானரங்கள்லாம் இங்கும் அங்கும் பதறி ஓடுகின்றார்கள் விபீஷணா அப்படின்னாராம் ராமபிரான். ஆச்சஸ்வமே மகான் கோசௌ ரக்ஷோவா யதிவாசுரா ந மயைவம் விதம் பூதம் திருஷ்டபூர்வம் கதாசனா. இப்போ ராமபிரான் கேட்குறார், விபீஷணா, ஒரு தனி சிறப்போட தோன்றக்கூடிய இவன் வந்து அரக்கனா இல்லை இவன் வந்து அசுரனா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து எனக்கு நீ வந்து இப்பயே சொல்லி ஆகணும். இப்பேற்பட்ட ஒரு பிராணியை வந்து நான் இதுக்கு முன்னால் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். சபிருஷ்டோ ராஜபுத்திரேனா ராமேனா கிளிஷ்டகர்மனா விபீஷணோ மகாபிராஜ்ஞா காக்குஸ்தம் இதமப்ரவீத். கடினமான எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் எளிதிலேயே செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்தவரும் தசரதமகா சக்கரவர்த்தியினுடைய குமாரனுமான ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி தங்கிட்ட கேட்டதுமே அறிவிலேயே மிகவும் பேரறிவாளனாக இருக்கக்கூடிய விபீஷணன் பதில் சொன்னானாம்.
என்ன சொன்னான் அப்படின்னா, ஏன வைவஸ்வதோ யுத்தே வாசவஸ்ய பராஜிதா சைஷ விஸ்ரவச புத்திர கும்பகர்ண பிரதாபவான் அஸ்ய பிரமாணாத் சத்ருசோ ராட்சசோ அந்யோன வித்யதே. இப்போ விபீஷணன் சொல்கிறான் ஸ்ரீ நவபிரான்ட்ட, யமதர்மனும் இந்திரனும் யாரால போரில் முறியடிக்கப்பட்டாலோ அந்த பராக்கிரமசாலியான கும்பகர்ணன் தான் இவன். விஸ்வரஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய முனிவர் அவருடைய புதல்வன். இவன் உடல் பரிமாணத்தோடு ஒப்பிடக்கூடிய இன்னொரு அரக்கனானவன் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது ராமபிரானே அப்படின்னானா பீஷணன். ஏதேன தேவா யுதி தானவாஸ்யா யக்ஷாபுஜங்க பிசிதாச நாஸ்ய கந்தர்வ வித்யாத ரகின்னராஸ்ய சகசிரசோ ராகவ சம்பிரபக்னாக. இப்போ வீஷன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, ரகுகுல திலகத்துக்கே இருக்கக்கூடிய ரகுநாயகரே, தேவர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் இவன் எல்லாரும் ராவணனுக்கு அடிப்படையாத வேறு பல அரக்கர்கள் கந்தர்வர்கள் வித்யாதர்கள் கிண்ணர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைவரையுமே இவன் ஒருத்தனே ஆயிரக்கணக்கில் எல்லாரையும் தோற்கடிச்சிருக்கான். சூலபாணிம் விரூபாட்சம் கும்பகர்ணம் மகாபலம் ஹந்தும் ந சேகோஸ் திரசா காலோ அயமிதி மோகிதாக. இப்போ வீஷன் சொல்கிறான், இந்த கும்பகர்ணன் இருக்கானே இவன் ரொம்பவும் மகாபலம் புரிஞ்சியவன். ரொம்பவும் அவனுடைய கண்களானது ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கக்கூடிய கண்கள் அவனுக்கு. அவன் கையில் சூலத்தை ஏந்தி வருவதை பார்த்ததுமே இவன் காலகாலன்னா யாரு? சாட்சாத் ருத்ரன் ஸ்ரீ பரமேஸ்வரர் தான் காலகாலன், யமனுக்கே யமன். இவன் ஒருவேளை இவன் தான் பரமேஸ்வரனோ காலகாலனோ அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் நினைச்சுட்டு மனமயங்கிய இவனை கொல்லறதுக்கு முடியாமல் போனான். அவளால் இவனை கொல்லவே முடியல, தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல இவனால். ஏதேன சாத மாத்திரேனா சுத்தார்த்தேன மகாத்மனா பக்ஷிதானி சகசிராணி சத்வானாம் சுபஹூன்யபி. இப்பேற்பட்ட பேருடல் படைத்த இவன் இருக்கானே கும்பகர்ணனா ஸ்ரீ ராமபிரானே, இவன் பிறந்த அடுத்த க்ஷணமே என்ன பண்ணான் தெரியுமா? பெரும் பசியானது அவனுக்கு ஏற்பட்டது. அவன் இந்த பூமியில் அடுத்த க்ஷணமே அப்போ என்ன பண்ணான்? பல்லாயிரக்கணக்கான பிராணிகளை தின்னு தன்னோட பசியை தீர்த்து கொண்டான். தேஷு சம்பக்ஷமானேஷு பிரஜாபயனி பீடிதாக யாந்தி ஸ்ம சரணம் சக்கரம் தமப்யர்த்தம் யவேதயன்னு. இந்த மாதிரி இவன் பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கானே அப்படின்றத பார்த்த மக்கள் எல்லாரும், எப்படியா இருந்தாலும் பிராணிகள் எதுவுமே இல்லைனாக்கா அடுத்தது நம்மளை தான் சாப்பிட போகிறான் அப்படின்னுட்டு ஒரு அச்சமானது உண்டாகி எல்லாரும் என்ன பண்ணாலும் இந்திரனை போய் சரணடைஞ்சாலாம்.
அந்த இந்திரன்கிட்டக்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் இந்த மக்களானவர்கள் சொன்னார்கள். சா கும்பகர்ணம் குபிதோ மகேந்திரோ ஜகான வஜ்ரேன சிதேன வஜ்ரி சா சக்கரவஜ்ராபிஹதோ மகாத்மா சசால கோபாஸ்ய பிருசம் நநாத. இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த செய்தியை சொன்ன உடனேயே தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய கூர்மையான வஜ்ராயுதத்தால் இந்த கும்பகர்ணனை தாக்கினான். இந்திரனுடைய வஜ்ராயுதம் பட்டதனால கடுமையாக தாக்கப்பட்ட பேரோடர் கொண்ட இந்த கும்பகர்ணன் அப்போ ஆடி போனான். உடனே கோபம் கொண்டு என்ன பண்ணாவன், பெரும் குரல்ல சிங்கநாதம் செய்தான் ராமபிரானே. தஸ்ய நானத்யமானஸ்ய கும்பகர்ணஸ்ய தீமதः ஸ்ருத்வா தீநாதம் வித்ரஸ்தா பூயோ பூமிர் விதத்ரசே. ஆனால் பிறப்பிலேயே இந்த கும்பகர்ணன் இருக்கானே ஸ்ரீராமபிரானே ரொம்ப ரொம்ப பேரறிவாளான மகா அறிவாளி. இவனோட பெரும் கூச்சலை கேட்ட உடனேயே, ஏன்னா இவன் முதல்ல ஏற்கனவே பிராணிகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போதே பூமியானது நடுநடுங்கி கொண்டிருந்தது. இப்போ இவனோட கூச்சலை கேட்டவுடனே இன்னும் மேற்கொண்டு பூமியானது நடுங்கிட்டு அந்த சமயத்தில் ராமபிரானே அப்படின்னா ராமபீஷணன். தத்ர கோபான் மகேந்திரஸ்ய கும்பகர்ணோ மகாபலாக விக்ரேஷ்யைரா வதாத் தந்தம் ஜகானோரசி வாசவம். அப்போ இந்த மகா பலசாலியாக இருக்கக்கூடிய இந்த கும்பகர்ணன் ரொம்பவும் கோபத்தோடு இந்திரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் என்கின்ற அந்த யானையினுடைய ஒரு தந்தத்தை பிடுங்கி எடுத்து அந்த தந்தத்தாலேயே இந்த இந்திரனுடைய மார்பில் ஓங்கி அவன் தாக்கினான். கும்பகர்ண பிரகாரார்த்தோ விஜஜ்வாலச வாசவः ததோ விஷயத்து சகசா தேவ பிரம்மர்ஷி தானவாக. அப்போ இந்த இந்திரன் இருக்கானே கும்பகர்ணன் தாக்கினான் இல்லையா ஐராவதத்தினுடைய தந்தத்தினால, அதில் மார்பில் காயமும் எரிச்சலும் ஏற்பட்டது இந்திரனுக்கு. இந்திரன் தவிப்பதை பார்த்துட்டு தேவர்களும் பிரம்ம ரிஷிகளும் தானவர்கள் இவா எல்லாரும் ரொம்பவும் வேதனைப்பட்டா அந்த சமயத்தில் ராமபிரானே. பிரஜாபேசக சக்கரஸ்ய யயௌ ஸ்தானம் ஸ்வயம்புவः கும்பகர்ணஸ்ய தௌராத்மியம் சசம்சுஸ்தே பிரஜாபதேः பிரஜானாம் பக்ஷணம் சாபி தேவானாம் சாபி தர்சனம் ஆசிரமத்வசனம் சாபி பிரஸ்திரீஹரணம் பிருசம். அப்போ பிரம்ம என்ன பண்ணான் தெரியுமா ராமபிரானே, இந்திரன் மக்களோடு சேர்ந்து பிரம்மலோகத்துக்கு போனான். அப்போ இந்த இந்திரன் கும்பகர்ணனுடைய அடாத செயல்கள் அனைத்தையுமே அவன் இந்த மாதிரி பிராணிகளை எல்லாம் தின்னுருக்கான், தேவர்களை எல்லாம் மிரட்டின்றிருக்கான், முனிவர்கள் குடிகளையெல்லாம் நாசப்படுத்தின்னு இருக்கான், எல்லா பெண்களையும் கவர்ந்து சென்றுருக்கான். அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பிரம்மாவிடம் மக்களும் இந்திரனும் தெரிவிக்கலாம். ஏவம் பிரஜா யதி த்வேஷா பக்ஷயந்தி நித்யசகா
அசிரேனைவ காலேன சூன்யோ லோகோ பவிஷ்யதி. இப்போ விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இவன் கும்பகர்ணன் தினந்தோறும் உயிர் பிராணிகளை, அதாவது உயிருள்ள பிராணிகள்னால் யார் யார், மக்களையும் சேர்த்தான் சொல்கிறார். மக்களும் ஒரு பிராணி தான். மக்கள், விலங்குகள், பறவைகள் இவைகளை எல்லாத்தையும் தின்று அவன் சாப்பிட்டுட்டே வருவானேயானால் சிறிது காலத்திற்கு உள்ளாகவே இந்த உலகத்தில் உயிர் பிராணிகள் அற்றதாக போய்விடும் அப்படின்ட்டு பிரம்மா கிட்டக்க இந்திரனானவன் சொன்னான். ராமபிரானே, வாசவசிய வசஸ்ருத்வா சர்வலோக பிதாமகா ரக்ஷாம் ஸ்யாவாக யாமாச கும்பகர்ணம் ததர்சகா. இந்த மாதிரி இந்த லோகத்துக்கே பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மா கிட்டக்க இந்திரனானவன் சொன்னதை கேட்டதுமே எல்லா உலகங்களையும் படைக்கக்கூடிய, படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய, உலகங்களுக்கே பாட்டனார், அவர் தான் தாத்தா, பிதாமகர், மிகவும் மூத்தவராக இருக்கக்கூடிய பிரம்மா எல்லா அரக்கர்களையும் உடனடியாக எல்லாரும் பிரம்மலோகத்துக்கு வரணும் அப்படின்னுட்டு ஒரு அழைப்பு விடுத்தார். அங்கே கும்பகர்ணனையும் பிரம்மாவாகப்பட்டவர் பார்த்தார். ராமபிரானே, கும்பகர்ணம் சமீட்சைவா விதத்ராச பிரஜாபதி திருஷ்டுவா விஸ்வாசிய சைவேதம் ஸ்வயம்பூர் இதம் அப்ரவீத். இந்த மாதிரி உயிர் உலகங்களுக்கு எல்லாருக்குமே தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மா என்ன பண்ணார் தெரியுமா? உடனேயே கும்பகர்ணனை பார்த்ததுமே ரொம்பவும் ஆச்சரியம் அடைந்து போனார். அந்த அரக்கனை பார்த்ததுமே பிரம்மா என்ன சொன்னார் தெரியுமா? உடனடியாக நீ என்னோட அருகில் வா, உடனடியாக இங்கே வரணும் அப்படின்னுட்டு அவனுக்கு அழைப்பு விடுத்தார். துருவம் லோக விநாசாய பௌலஸ் ஏனாசி நிர்மிதா தஸ்மாத் துவமத்ய பிரவருத்தி மிருத்தகல்ப செய்யிஷ்யசே. அப்போ பிரம்மா சொன்னார் கும்பகர்ணனை பார்த்து, கும்பகர்ணனே, புலஸ்தியராக இருக்க அவருடைய மகனான விஸ்வரஸ் உனது தந்தை உலகத்தை அழிப்பதற்காகவே உன்னை பெற்று போட்டிருக்கார் போல இருக்கு. நான் இப்போ உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, இந்த க்ஷணம் முதல் நீ உயிரற்ற உடல் போல நீ உறங்கியே கிடந்துட்டு கடப்பாய், உறங்கிட்டே இருக்க வேண்டாம், தூங்கிட்டே இரு, இதான் உனக்கு சாபம் அப்படின்னு பிரம்மா சாபம் கொடுத்தார் கும்பகர்ணனுக்கு. ராமபிரானே, பிரம்ம சாபாபி பூதோத நிபாபாதா கிருத பிரபோஹோ ததா பரமசம்பிராந்தோ ராவணோ வாக்கியமப்ரவீத். விபீஷணன் சொல்கிறான், ஸ்ரீ ராமபிரானே, பிரம்மாவோட சாபத்தால் பற்றி கொள்ளப்பட்ட கும்பகர்ணன் அவர் எதிரிலேயே உடனடியாக உணர்வு இழந்து கீழே விழுந்தான். அப்போ அந்த சமயத்தில் ராவணன் மிகவும் கலவரமடைந்து பிரம்மாவை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான்னு தெரியுமா? விவருத்த காஞ்சனோ விரக்ஷ பலகாலே நிகிருத்தியதே. நான்
நப்தாரம் ஸ்வகம் நியாயம் சப்துமேவம் பிரஜாபதே ந மித்யாவசனஸ்யத்வம் ஸ்வப்யஸ்தேஷன சம்சயः காலஸ்து கிரியதானஸ்ய சயனே ஜாகரே ததா. அப்போ ராவணன் பிரம்மதேவர்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா ராமபிரானே? பிரம்மதேவரே, ஒரு மரமானது பிரமாதமாக வளர்க்கப்படுகிறது. அந்த மரமானது பவுன், அதாவது பொன்னுன தரக்கூடிய கனிகளை கொடுக்கும் சமயத்தில் அந்த மரமானது வெட்டப்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல அப்படியே தங்கள் நீங்கள் இப்போ உங்களுடைய கொள்ளுப்பேரன் யாரை சொல்கிறான்? கும்பகர்ணனை. யமுனாவிற்கு கொள்ளுப்பேரன் தான். எவ்வளவு கடுமையான சாபமானதோ கொடுக்கறதோ கொஞ்சம் கூட உங்களுக்கு இது நியாயமே கிடையாது. உங்களுடைய சொல்லானது ஒருபோதும் வீண் போகவும் போகாது. அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இவன் நிச்சயமாக தூங்கத்தான் போகிறான். என்றாலும் இவனுடைய தூக்கமானது விழிப்புக்கு ஒரு காலவரையை விதிக்கப்பட வேண்டும்ல நீங்கள் அப்படின்னு ராவணன் பிரம்மாவை கேட்டான். ராவணஸ்ய வசஸ்ருத்வா ஸ்வயம்பூரிதம் அப்ரவீத் சயிதா ஏஷ ஷண்மாசா நேகாகம் ஜாகரிஷ்யதி ஏகேனாக்னா त्वसौ வீரஸ் சரண் பூமிம் புவிக்ஷிதः வியாத்தாஸ்யோ பக்ஷேல் லோகான் சங்கிருத்த இவபாவகः. அதாவது தான்றோன்றியாக இருக்கக்கூடிய படைக்கும் தொழிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா இந்த மாதிரி அரக்கன் ராமனுடைய விண்ணப்பத்தை கேட்ட உடனே ராவணன் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா பிரம்மா? இவன் 6 மாதங்கள் கண்டிப்பாக உறங்கி கொண்டு தான் இருப்பான். அதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் மட்டும், வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவன் விழித்திருப்பான். அந்த ஒரு நாளில் அவன் பெரும் பசி கொண்டவனாக வாயை அவனுடைய வாயை அகலமாக திறந்து வைத்து கொண்டு பயங்கர தீயை போல தனக்கு எதிரே வரக்கூடிய எல்லா பிராணிகளையும் வீரனாக இருக்கக்கூடிய இவன் சாப்பிட்டுண்டு வருவான் அப்படின்னுட்டு பிரம்மாவானவர் கும்பகர்ணனுக்கு சொன்னார். சோஅசௌ வியசன மாபண்ண கும்பகர்ணம் அபோதயத் त्वत्पराक्रम अभिदश्या राजा संप्रति रावणः. அப்போ இப்போதான் சொல்கிறார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரானை பார்த்து விபீஷணன் சொல்கிறார். உங்களுடைய அளவற்ற பராக்கிரமத்தை கண்டு மிகவும் கவலை கொண்டுள்ள அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அவன்தான் பேர ஆபத்தை எதிர்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த கும்பகர்ணனை அவன் எழுப்பியிருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கு ஸ்ரீராமபிரானே அப்படின்னு நானாம் விபீஷணன்
ச ஏஷ நிர்கதோ வீரா சிபேபிராத் பீமவிக்ரமः வானரான் பிருச சங்கிருத்தோ பக்ஷயன் பரிதாவதி. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராமவீரன்ட்ட, இந்த கும்பகர்ணன் இருக்கானே ரொம்பவும் பேராண்மை மிக்க வீரன், அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. நித்திரை அரங்கத்திலிருந்து இவன் இப்போ வெளியே புறப்பட்டு வந்திருக்கான். மிகவும் கோபத்தோடு இருக்கக்கூடிய கும்பகர்ணன் கண்டிப்பாக நிச்சயமாக வானரங்களை எல்லாம் பிடித்து சாப்பிடுவதற்காகத்தான் ரொம்பவும் விரைவாக இப்போ சென்று கொண்டிருக்காங்க அப்படின்னாலாம் பீஷணன். கும்பகர்ணம் சமீக்ஷைவ ஹரயோத்ய பிரவித்ருதாக கதமேனம் ரணே கிருத்தம் வானர வாரயிஷ்யந்தி வானராக. இந்த சமயத்தில் வெளியே கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பகர்ணனை பார்க்குற மாத்திரத்திலேயே வானரங்கள்லாம் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். போர்க்களத்தில் ரொம்பவும் சினத்தோட போர் புரியக்கூடிய இந்த கும்பகர்ணனை வானரங்கள் எப்படி தான் எதிர்த்து நிற்கப் போகிறார்களோ எனக்கு தெரியலையே ராமபிரானே அப்படின்னாராம் பீஷணன். உஷ்யந்தாம் வானர சர்வே யந்திரமேதத் ச முஸ்ரிதம் இதே விஜ்ஞாய ஹரையோ பவிஷ்யந்தீஹ நிர்பயாக. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராமபிரான் கேட்டக, இந்த சமயத்தில் இதை அரக்கனை பற்றி அவர் சொல்லலை. உடல் வடிவத்தில் உயரமாக அமைக்கப்பட்ட ஓர் இயந்திரம்தான் அப்படின்னுட்டு இந்த வானரங்கள்கிட்ட நாம் தெரிவித்து விட்டோம்னா அவர்கள் எல்லாம் அதையே அவ்வாறே அறிந்து கொண்டு கண்டிப்பாக அச்சம் நீங்குவா. இவன் அரக்கம் கிடையாது, அது ஒரு இயந்திரம், போர் இயந்திரம் அப்படின்னு சொல்லிடுங்கோ அப்படின்னா விபீஷணன். வீஷண வசஸ்ருத்வா ஹேதுமத்சு முகேரிதம் உவாச ராகவோ வாக்கியம் நீரம் சேனாபதிம் ததா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் காரண காரியத்துக்கு ஒத்து வரக்கூடியவராக விபீஷணன் மூலமாக பணிவாக சொல்லப்பட்டதுமான இந்த விபீஷனுடைய ஆலோசனையெல்லாம் ஸ்ரீ ராமபிரான் ஏற்றுக்கொண்டு உடனே என்ன பண்ணாலாம், வானர படைத்தலைவன் நீலனை பார்த்து ஆணையிட்டாராம். என்ன ஆணையிட்டார் ஸ்ரீ ராமபிரான்? கஷ்ய சைன்யானி சர்வாணி வியூஹ்ய திஷ்டஸ்வ பாவகே வாராண்யாதாய லங்காயாஸ் சர்யாசாப்யத சங்கிரமானே. ஸ்ரீ ராமபிரான் சொல்றார் நீலனை பார்த்து, நீலனே அக்னிமைந்தனே, நீ உடனடியாக சென்று நம்மளுடைய எல்லா படைகளையும் அணிவகுத்துக் கொண்டு இலங்கையினுடைய கோட்டை வாயில்களையும் அரச வாட்டைகளையும் சூழ்ந்து கொண்டு உடனடியாக நிற்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீ ராமபிரான் நீலனுக்கு. சைலசுங்கானி விரக்ஷாம்ச சிலாசாப்யுப சம்ஹரஹ திருஷ்டந்து வானரா சர்வே சாயுதா சைலபாணையாக. உடனேயே வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், மலை சிகரங்களையும் மரங்களையும் பாறைகளையும் உடனடியாக சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ராமபிரான் சொல்கிறார். வானரங்கள் எல்லாரும் அவாவா படைக்கலங்கள், படைக்கு தேவையான போர்க்கருவிகள் எல்லாத்தையும்
மலைகளையும் கையில் ஏந்தி கொண்டு அனைத்து வயல்களிலும் நிற்பார்களாக. அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் நீலனுக்கு உத்தரவு போட்டாராம். ராகவேன சமாதிஷ்டோ நீலோ ஹரிசமூபதி சசாச வானராணீகம் யதாவத்கவி குஞ்சரஹா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானால ஆணையிடப்பட்டதுமே வானர படைத்தலைவனாக இருக்கக்கூடிய வானரோத்தமனுமான நீலன் ராமபிரான் தங்கிட்ட என்னென்னலாம் சொன்னாரோ அதன் பிரகாரம் வானரப்படைக்கு தக்கபடியான உத்தரவுகளை உடனடியாக பிறப்பித்தானாம். ததோ கவாட்ச சரவோ அனுமானங்கதஸ்ததா சைலசந்தானி சைலாபா கிரகீத்வா துவாரம் அப்யயுஹு. இந்த மாதிரி நீலன் போன உடனே பேருருவம் கொண்ட வானவர்களான கவாட்சன், சரவன், ஸ்ரீ ஹனுமார், அங்கதன் எல்லாரும் என்ன பண்ணாலும் மலை முகடுகளை எல்லாம் தங்களுடைய கையில் ஏந்தி கொண்டு கோட்டை வாயிலே வந்து அடைஞ்சாலாம். ராமவாக்கியம் உபஸ்ருத்யா ஹரையோ ஜிதகாசினா பாக பைரர்தயன் வீரா வானரா பரவாயினீம். ஸ்ரீ ராமபிரானுடைய உத்தரவை ஆணையை கேட்ட வானரர்கள் நம்மளுக்கு வெற்றியானது நிச்சயம் கிடைச்சிடும் அப்படின்ற உறுதி கொண்டவர்களாக வெளியே சுற்றி கொண்டிருந்த அரக்க வீரர்களை எல்லாம் என்ன பண்ணாலும் தங்கள் கையில் இருந்த மரங்களால் அடித்து அவள் எல்லாரையும் தாக்கினாலாம் வானரங்கள். ததோ ஹரீனாம் ததனீகமுக்ரம் ரராஜ சைலோத்யத தீப்தஹஸ்தம் கிரே சமீபானுகதம் யதைவா மகன்மகாம் போத ரஜாலமுக்ரம். பயங்கரமான அந்த வானரப்படையினுடைய கைகளில் என்னென்னலாம் இருந்ததுதான் பெரிய பெரிய மலைமுகடுகள், மரங்கள் இவை எல்லாத்தையும் கையில் தாங்கி கொண்டு நின்ற அந்த காட்சியானது எப்படி இருந்தால் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மலையானது இருக்கு. அந்த மலையினுடைய தாழ்வாரம்னா மலையினுடைய அடிவாரம். அந்த அடிவாரத்தில் பெரிய பெரிய மேக கூட்டங்களானது சூழ்ந்து நிற்பதை போல இந்த வானரங்கள் நிற்கக்கூடியது அந்த மாதிரி பெரிய வனப்போட விளங்கித்தான். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகஷஷ்டிதம சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 61வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.